ஓகே, எங்க எங்க பிரேக்ஃபாஸ்ட் தெரியல. ஓகே, நம்ம இப்ப இயேசு கிறிஸ்துவை பத்தி பார்த்துட்டு இருந்தோம். அவர் வந்து ஒரு வறண்ட வறண்ட நிலத்துல இருக்கக்கூடிய வேறு போல அவர் வளர்ந்தாரு என்றதை பார்த்தோம் இந்த பூமி சாபத்துக்கு. அப்போ இந்த இந்த ஸ்கிரிப்சரை படிக்கும்போது தான் நான் யோசிக்கிறேன், இந்த ஸ்கிரிப்சர் எசையா புத்தகம் 53ன்றது அடிமையின் ரூபத்தை அவர் எடுத்தாரு, நம்மளுக்கு அடிமையா மாறினாரு, அடிமையின் வடிவத்துல வந்தாரு. இந்த ஒரு வார்த்தையை பார்க்கலாம். எங்க பார்க்கலாம்? அடிமை ஆமா, ஓகே, பிரேசியஸ். அப்போ யாருமே விரும்பாத அளவுக்கு, எல்லாரும் உதாசீனப்படுத்துற அளவுக்கு ஒரு வறண்ட வேர் போல, வறண்ட நிலத்துல ஒரு வேர் வந்து துளிர ஆரம்பிச்சிருக்கு, வளர ஆரம்பிச்சிருக்கு. அப்ப என்னோட புரிதல் என்னவா இருந்தது அப்படின்னா, இந்த பூமி சாபத்துக்குள்ளாச்சு. இந்த பூமியில நன்மை கிடையாது. பிசிக்கலா ஸ்பீக் பண்ணா ட்ரையான கிரவுண்டு எதுவும் வளராது. ஆனா இப்படிப்பட்ட ஒரு பூமியில ஒரு ஒரு வேர் வளர ஆரம்பிக்கும், ஒரு செடி வளருது. அப்ப இன்கரப்டபிள் சீட், கடவுளோட வார்த்தை, மாசில்லா விதை. அப்போ இது இன்னொரு பொருள் என்ன அப்படின்னா, வர்ஜின் பர்த், கன்னியின் வயிற்றுல கிறிஸ்து பிறந்தார். மாசில்லா வித்து, ஆதாம் வழியாக வரல, ஆதாமோட ஜீன்ல வரல, மாறாக கடவுளுடைய குமாரன் கன்னியின் வயிற்றுல பரிசுத்த ஆவியான ஆற்றலால வார்த்தை மனிதனான கரு இயேசு கிறிஸ்து, மாசில்லா வித்து. அப்ப அவருக்கும் மற்ற மனுஷங்களுக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அப்படின்னா, அவரோட ஸ்பிரிட்ல, அவரோட ஆவியில என்ன கிடையாது? பாவம் கிடையாது. அவர் எப்படி பிறக்கல? பாவ சுபாவத்தோட அவர் பிறக்கல. அவரு வெளி தோற்றத்துல 100% மனிதன். அதே மாதிரி அவரோட உள்ளார்ந்த ஆவிக்குரிய மனிதன் வந்து அவர் கடவுள். He is 100% human. At the same time 100% அவர் வந்து கடவுள். எப்படின்னா, அவருக்கு பாவம்னா என்னன்னே தெரியாது, பாவம்னு அறியாதவர். அவரோட ஸ்பிரிட்ல என்ன ரேசன் கிடையாது. அவரோட ஸ்பிரிட்ல என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானவரோட வல்லமை ஆற்றல் இருக்குது. அப்பேற்பட்ட இயேசு கிறிஸ்து வந்து இப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா அவரோட படைப்பை நம்ம கிட்ட பேசும். நம்ம பார்க்கக்கூடிய இந்த பூமியே முழுசா யோசிச்சு பார்த்தாலே இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்கும். சூரியன் வந்து பூமி ஒரு எத்தனையோ ஆயிரக்கணக்கான 10,000 மடங்கு பெருசு, ரொம்ப பெருசு. சூரியனை விட எவ்வளவோ மடங்கு பெருசு நட்சத்திரங்கள். ஒரு நட்சத்திரமா இருக்குது, கண்ணுக்கே நம்மளால எண்ணவே முடியாத அளவுக்கு நட்சத்திரங்கள் இருக்கு. ஒவ்வொரு நட்சத்திரமும் வந்து சூரியனை விட எவ்வளவோ பெருசு. அப்ப அவ்வளவு பிரம்மாண்டமா படைச்ச ஒரு படைப்பின் காரணம், அவர் படைச்ச படைப்பை இவ்வளவு பிரம்மாண்டமா இருக்குன்னா, அவர் எவ்வளவு பிரம்மாண்டம், அந்த வார்த்தை எவ்வளவு பிரம்மாண்டமான ஒரு வார்த்தை. அவர் எவ்வளவு பிரம்மாண்டமா இருந்திருக்கார். அண்ணா தன்னோட நிலையை தாழ்த்தி, பிலிப்பியர் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து வாசித்தா தெரியும். தன்னோட நிலையை தாழ்த்தி அடிமையின் ரூபத்தை அவர் எடுத்தாருன்னு சொல்லிட்டு, எந்த அளவுக்கு தன்னை தாழ்த்தினாரோ சிலுவை மரணம் அடைகிற அளவுக்கு அவர் மனுஷனாக, நம்மளுக்கு தான் பெருமையா இருக்கும் இயேசு கிறிஸ்து கடவுள் மனுஷனாக அந்த பூமிக்கு வந்தாருன்றது. ஆனா அவர் வந்து தன்னை தாழ்த்தி, அவ்வளவு உண்மைதான், தன்னை வந்து கடவுளுக்கு நிகராக தன்னை நினைக்காம தன்னோட நிலையை தாழ்த்தி மனிதனாக இந்த பூமிக்கு, எந்த அளவுக்கு ஒரு மனிதன்னா, அவர் ராஜ குடும்பத்துல பிறக்கல, ஒரு பெரிய அவரை பார்த்த ஒரு ஹேண்ட்ஸமா ஒரு ராஜ வம்சத்துல அப்படி பிறக்கல. ஒரு சாதாரண ஒரு காமன் மேன், ஒரு சாதாரண மனிதனாக தன்னை தாழ்த்தி மனுஷனாக, அதனாலதான் அந்த மனுஷனா இருக்கிறதுதான் நிறைய பேரால இவர் எப்படி கடவுள மகனா இருக்க முடியும்? சாதாரண மனுஷன் தானே, இவனையே எல்லாரும் கடவுள் சொல்றாங்க. அவர் கடவுளோட மகன், நம்மளை மீட்க வந்த மீட்ப
நம்ம தேடிட்டு இருக்கக்கூடிய நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய மெசையாவே அவர்தான் யூத மக்கள் புரிஞ்சுக்க முடியல. அவ்வளவு அற்புதங்கள், அவ்வளவு அதிசயங்கள் அவங்க பார்த்தாலும், அதை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணாலும், அந்த மனித தோட்டத்துல தன்னை தாழ்த்தி ஒரு மனிதனாக வந்து யாரும் விரும்பத்தக்க ஒரு ரூபத்துல அவர் இருந்ததை பார்த்துட்டு யாரால என்ன பண்ண முடியல, தன்னை ஒரு கடவுளின் மகனாக அவரை பார்க்க முடியல. இந்த இந்த அடிமத்தனை எதுக்கு? இந்த மனிதனோட ரூபத்தை அவர் எதுக்கு எடுக்கணும்? எதுக்காக தன்னை மனுஷனாக அந்த பூமிக்கு வரணும்? ஒரே ஒரு காரணத்துக்காக தான். பாவத்தோட விளைவு மரணம். பாவம் நீதியா இருக்க கடவுள் அந்த பாவத்துக்கான தண்டனையை கொடுக்கணும். உலகத்துல இருக்கிற மொத்த பாவத்தையும் தன் மேல அவர் சுமந்து மனிதனோட பாவத்துக்கு அவர் தண்டனை ஏத்துக்கணும். இந்த ஒரே நோக்கத்துக்காக அவர் வந்தாரு. அவர் விபச்சாரம் பண்ணல, ஆனா அவர் விபச்சாரம் பண்ணாங்கன்னா கல்லால அடிச்சு கொல்லப்படணும். அப்ப அந்த தண்டனை அவர் ஏத்துக்கணும். அவர் திருடல, ஆனா ஒரு திருட்டு பண்ணா அந்த திருடனை தண்டிக்கணும். அந்த தண்டனை அவர் ஏத்துக்கிட்டாரு. அவர் கொலை பண்ணல, ஆனா அந்த கொலைக்கான தண்டனை அவர் பாவம் செய்யல. பாவம்னா என்னன்னு தெரியாது, ஆனா நமக்கா பாவமாய் மாறினார். மனுஷ இன்னத்தோட மொத்த பாவமும் தன் மேல அவர் மேல விழுந்து அந்த பாவத்தோட விளைவு அந்த மரணம். அந்த மரணத்தை ருசி பார்க்கணும், அந்த மரணத்தை தன் எடுத்துக்கிட்டு நமக்கு நித்திய ஜீவனை கொடுக்கணும்ன்ற ஒரே நோக்கத்துக்காக நம்ம சாகக்கூடாதுன்ற ஒரு நோக்கத்துக்காக மாசெல்லாம் வித்து இந்த பூமியில நம்மளுக்காக தம்மோட ஜீவனை ஒப்பு கொடுத்தாரு. பிரைஸ் ஜீசஸ். அதனாலதான் யோவான் புத்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம் நான் வாசிக்கிறேன். தமிழ் இங்கிலீஷ்ல வாசிக்கிறேன். John chapter 12 verse 12-24. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய விட்டா மிகுந்த பலத்தை கொடுக்க முடியாது. அந்த வசனம் தான். Verily, verily, I say unto you, except a corn of wheat fall into the ground and die, it abideth alone. But if it die, it bringeth forth. அந்த கோதுமை மணி எடுத்துட்டு சும்மா ஷெல்ஃப்ல நான் வைக்கிறேன். ஒரே ஒரு கோதுமை மணி எடுத்து ஷெல்ஃப்ல வச்சிருக்கேன் அப்படின்னா அதுல இருந்து எனக்கு என்ன கிடையாது, எனக்கு அறுவடை கிடையாது. அதுல இருந்து எனக்கு என்ன கிடையாது, ப்ரொடக்ஷன் கிடையாது. அந்த கோதுமை மணி எடுத்து நான் பூமியில நட்டாதான் அது மடிந்து அது செத்து அது வளர்ந்து அதுல இருந்து என்ன வரும்? கோதுமை மணி மண்ணில் இருந்து மடியா விட்டால் மிகுந்த பலத்தை கொடுக்க முடியாது. அந்த சீட் சோ பண்ணாதான் அதுல இருந்து என்ன வரும்? சீட்ஸ் வரும். இயேசு கிறிஸ்து என்று அந்த மாசெல்லாம் வித்து நம்மளுக்காக இந்த பூமியில நடப்பட்டார். அதுதான் நான் சொல்லுவேன். இந்த வறண்ட பூமி, அந்த வறண்ட பூமியில வேறு துளிர் விடுறதுக்கும் மரம் வளர்றதுக்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. ஒரு ட்ரை கிரவுண்ட்ல வளராது. வேரெல்லாம் அப்படி ஸ்ட்ராங்காவே வளராது. அப்படியே வளர்ந்தாலும் அந்த வேர் கொஞ்ச நாள்ல செத்துரும். ஆனா வளரவே முடியாது, வாய்ப்பே கிடையாது. செடியே வளராது. ஆனா அதுல அதிசயமா ஒரு செடி வளருது. இந்த பூமி சாபத்துக்குள்ளாச்சு. இதுல யாருமே வாழ்வடையில, எல்லாரும் அந்த செத்த நிலையில தான் இருக்கும். எல்லாரும் சாவை நோக்கி பயணம். நம்மளோட பயணம் ஒரு ஆதாம் பண்ண பாவத்தினால பாவம் என்ற அந்த சிறையில அடைப்பட்டு பாவ சுபாவத்தோட பிறந்து பாவத்தோட விளைவாக நரகத்தை நோக்கி எல்லாரோட படைப்பும் அப்படிதான் இருந்தது. அந்த வறண்ட நிலம் மாதிரிதான் எல்லாரோட வாழ்க்கையும். ஆனா நம்மளை காப்பாற்றணுன்றதுக்காக மாசரியாண்டு வித்து இதை வார்த்தை இயேசு கிறிஸ்து நமக்காக வந்தது எதுக்காக? மடிந்து. ஹalleluya, praise Jesus. யோவான் புத்தகம் 12வது அதிகாரம் 24வது வசனம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடிய விட்டா மிகுந்த, அது வசனம் தான். தமிழ் மாஸ்டர் 24வது வசனம். கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அது அப்படியே இருக்கும். அது மடிந்தால்தான் மிகுந்த விளைச்சலை அளிக்கும்.
அது கோதுமை மணி அப்படியே இருந்தா ஒண்ணு. அப்ப இயேசு இன்கரப்டபிள் சீட், மாசில்லா வித்து, இறைவார்த்தை என்ற மாசில்லா வித்து நமக்காக அவர் மடிந்தா மட்டும்தான் நம்மளுக்கெல்லாம் புது வாழ்வு. நம்மலாம் ஒரு புது படைப்பாக, நம்ம ஒரு புது we are born again, நம்மலாம் புதுசா பிறக்க முடியும். அவர் மடியில அவர் அந்த சாவை எடுக்கல, அவர் அந்த பாவத்தை சுமக்கல அப்படின்னா நம்ம யாருமே நம்ம என்னதான் நற்காரியங்கள் செய்யலாம், நற்செயல் செய்யலாம், எல்லா சட்டத்திட்டங்களையும் கடைபிடிக்கலாம், என்னன்னு செஞ்சாலும் சரி, நம்ம எல்லாரும் we are destined to go to hell. இன்னும் சொல்ல போனா யாக்கோபு புத்தகத்துல இருக்கு, நம்ம என்னதான் நல்லது செஞ்சு எல்லா சட்டங்களையும் கடைபிடிக்கிறேன், ஆனா நான் ஒன்ன தவற விட்டாலும் நான் எல்லாத்தையும் செஞ்சதுக்கான குற்றவாளியாக கருதப்படுவேன். நான் எல்லா சட்டங்களையும் கடைபிடிச்சு ஒரு சட்டத்தை நான் கோட்டை விட்டாலும் நான் எப்படி ஆயிடுவேன், குற்றவாளியும் கருதப்படுவேன். Praise Jesus, praise God, hallelujah. என்ன பண்ணுவேன், குற்றவாளின்னு கருதப்படுவேன். உதாரணத்துக்கு நம்ம எல்லாம் நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கும்னு நினைச்சுக்கோங்க, எல்லா சட்டத்தையும் கடைபிடிக்கிறோம். நம்மளுக்கு எது பாவம்னு சொல்லிடுது. சில நாள் இது கூட பாவமா நமக்கு தெரியாது. நன்மை செய்ய தெரிந்திருந்தோம் செய்யலன்னா அது பாவம். எனக்கு நல்லது செய்ய தெரியும். உதாரணத்துக்கு நான் ரோட்ல போறேன், ஒரு நல்ல டிராவல் பண்ணிட்டு இருக்க, ஒரு ட்ரெயின்லயோ பஸ்ல டிராவல் பண்ணுவேன், ஒரு பரதேசி மாதிரி ஒருத்தர் இருக்காரு. நமக்கு நல்லாவே தெரியுது அவருக்கு ஆடை கிடையாது, தங்குறதுக்கு இடம் கிடையாது, சாப்பாடு கிடையாது. ஆனா நம்ம எத்தனை நமக்கு அவருக்கு நன்மை செய்யணும் நமக்கு தெரியும். ஆனா நன்மை செய்ய தெரிஞ்சிருந்தோம் நம்ம என்ன பண்ணிடுவோம், கடந்து போயிடுவோம், செய்ய மாட்டோம். ஒரு ஆக்சிடென்ட் நடக்குது, நம்ம வண்டி ஓட்டிட்டு போயிட்டு இருக்கோம், நம்ம ஆக்சிடென்ட் நடக்கும், கூட்டம் கூடி இருக்கு, அவங்க எல்லாரும் அந்த காப்பாற்றணும், எத்தனை நம்ம வந்து அதை கடந்து போயிருக்கோம். நம்மளுக்கு எதுக்கு வந்து நம்ம அத்தனை பேர் இருக்காங்க, அவங்க பார்த்துக்குவாங்க, அவங்க போய் ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துக்குவாங்க, யாராவது பார்த்துக்குவாங்க, அந்த இடத்த விட்டு நம்ம எத்தனை பேர் கடந்து போயிருக்கோம். நன்மை செய்ய தெரிஞ்சிருந்தோம் அது செய்யலன்னா அது பாவம் தான். அப்படி பார்க்க போனா யாருமே நான் கிடையாது, நீதிமன்றம் கிடையாது, யாராலேயே எப்படி இருக்க முடியாது, பரிசுத்தமா இருக்க முடியாது. எல்லாருக்குமே நான் பெரிய யோகியம், நான் ரொம்ப நல்லவன், நான் பெரிய உத்தமன்னு நினைக்கிறவங்க கூட அப்படி நினைச்சாலே தப்புதான். முதல்ல அங்க பெருமை இருக்கு, பாவத்தோட வேறு பெருமை இருக்குதா அப்படின்னா இப்படின்னு நினைச்சாலே அங்க என்ன இருக்கு, பாவம் இருக்கு. பாவத்தோட வேறே பெருமைதான். அப்ப எல்லா மனுஷங்களையும் காப்பாத்தணுன்ற ஒரே நோக்கத்துக்காக அந்த மாசெல்லா வித்து நமக்காக மடிந்து அவன் உயிர்த்து அவன் வந்து நம்மளுக்காக நம்ம நரகத்துக்கு போகக்கூடாது. இந்த மீட்பு திட்டம் எப்போ உண்டாச்சு, எப்ப ஆதாம் ஏவா பாவம் பண்ணப்போ உண்டான திட்டமா? இல்ல, இந்த பூமியை உருவாக்குறதுக்கு முன்னாடியே, இந்த படைப்பை படைக்கிறதுக்கு முன்னாடியே, ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன் ஆஃப் த வேர்ல்ட், ஈவன் பிஃபோர் த ஃபவுண்டேஷன், கிரியேஷனை உருவாக்குறதுக்கு முன்னாடியே மனுஷன்னு ஒருத்தர் படைப்பேன். அந்த மனுஷன் ஏதாவது ஒரு காலகட்டத்துல எப்பமாவது என்ன விட்டு போறதுக்கு நேர்ந்தாலும் அவன் ஒரு தப்பான ஒரு தேர்வு, மனுஷன் எப்படி படிச்சாலும் சாதாரணமா படிக்கல, அவன் வந்து தேர்வு செய்யறதுக்கு உள்ளவனாலும் அவனை படைச்சிருக்காரு. ஒரு தவறான தேர்வு செஞ்சு என்னை விட்டு பிரிஞ்சு போனாலும் நான் அந்த மனுஷனை விட மாட்டேன், அந்த மனுஷனை காப்பாத்துறதுக்காக நான் பலி கொடுப்பேன். கடவுள் இந்த உலகத்தை எவ்வளவு நேசிச்சா தன்னோட ஒரே குமாரனாக இயேசு கிறிஸ்துவ நமக்கு பலியாக ஒப்பு கொடுத்தார். இந்த பலி வந்து ஆதாம் பாவம் பண்ணி, ஓகே ஆதாம் பாவம் பண்ணிட்டாங்க, இதுக்கு என்ன பண்றது யோசிச்சு செஞ்ச முடிவு கிடையாது. நம்மளை படைக்கிறதுக்கு முன்னாடியே நம்மளை மீட்டெடுக்கணுன்றதுக்காக போட்ட திட்டம் தான். எபேசியர் புத்தகம் எபிஷியன்ஸ் 1:4, எபேசியர் 1:4 அதிகாரம், கிறிஸ்துவுக்குள் நம்மளை தேர்ந்தெடுத்தார், உலகம் தோன்றதுக்கு முன்பே கிறிஸ்துவுக்குள் நம்மளை தேர்ந்தெடுத்தார். அப்படின்னு என்ன அர்த்தம், நம்ம தப்பு செஞ்சு பாவம் பண்ணி கடவுளை விட்டு பிரிஞ்சு போற நிலை நம்மளுக்கு நேர்ந்தாலும், இந்த மனித குலத்துக்கு நேர்ந்தாலும்
கடவுள் மனிதனாக இந்த பூமிக்கு வந்து நீதி உள்ள கடவுள் நீதிமான ஆக்க கடவுள் வந்து அந்த பாவத்துக்கு தண்டனையை கொடுக்கணும். அந்த தண்டனை ஒரு மனுஷன் பெற்றே ஆகணும். மாசறியாத பாவம் அறியாத பரிசுத்தமல்ல மனிதன் வந்து பரிகார பலியாக நம்மளுக்காக உலகத்தோட எல்லாருக்காகவும் அவர் பலி பொருளாகி தம்மோட ஜீவனை ஒப்பு கொடுத்து நம்மளை மீட்டெடுக்கணும்ன்ற ஒரு நோக்கத்துக்காக தான் இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வந்தாங்க. அதுதான் நம்ம இப்ப கொண்டாடிட்டு இருக்கோம். ஆனா எத்தனை பேருக்கு இது விஷயம் புரியுது? எத்தனை பேர் நம்ம இதை ரியலைஸ் பண்ணுவோம்? சிலுவைக்கு முன்னாடி சிலுவையை யோசிச்சு பார்த்து அவர் விழுந்தாரு, 3 தடவை விழுந்தாரு, அவர் ரத்தத்தை சிந்தினாரு, அவரோட முகத்தை தொலைச்சாங்க, அப்படி இப்படின்னு சொல்லிட்டு நம்ம சிலுவை பாதை பண்ணுவோம். ஆனா எத்தனை பேர் ரியலைஸ் பண்ணிருக்கோம் என்னோட குற்றம்? அந்த சிலுவையில தொங்கப்பட வேண்டியது நானு, நிர்வாணமா நிக்க வேண்டியது நானு, உடம்பெல்லாம் காயப்பட வேண்டியது நானு, நரகத்தை நோக்கி போய் நரகத்தை வந்து சாக வேண்டியது நான் தான். ஆனா என்னோட நிலை, நான் அனுபவிக்க வேண்டிய மரணத்தை, நான் அனுபவிக்க வேண்டிய வேதனைய என் மேல வச்சிருக்க பிரியத்தினால பாவமே அறியாத அவர் எனக்காக பாவமாய் மாறினார். என்னோட குற்றத்தை அவர் தன்மையில எடுத்து அதுக்கான தண்டனை அவர் எடுத்துக்கிட்டான்னு சொல்லிட்டு எத்தனை பேர் நம்ம ரியலைஸ் பண்றோம்? இதை ரியலைஸ் பண்றவங்க அந்த சிலுவையை பார்த்துட்டு இந்த ரியலைசேஷன்ல இருக்கிறவங்க தான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி, புதிய பிறப்பு. அவங்க என்ன பாக்குறாங்க அப்படின்னா, சிலுவையில என்னோட குற்றங்கள், என்னோட தண்டனை, என்னோட பாவத்தை அவர் எடுத்து, எனக்கு விழ வேண்டிய தண்டனை அவர் எடுத்துட்டு, என்னோட நிலையை அவர் எடுத்து என் சார்பாக அவர் தண்டனைக்குள்ள ஆனாரு சொல்லிட்டு அது உள்ளார்ந்த மனசுல யார் அதை ஏத்துக்கிறாங்களோ அவங்களோட இதயத்துல மாசெல்லாம் வித்தாகிய நற்செய்தி என்ற இயேசு கிறிஸ்து வந்து விதைக்கப்படுறாங்க. அப்படி விதைக்கும் போதுதான் அப்படி அந்த விதை நம்மளோட இதயத்துல நான் என்னைக்கு அதை நம்பி விசுவசிக்கிறோம்னா நம்மளோட இதயம் எதுக்கு ஒப்பானது அப்படின்னா நிலத்துக்கு ஒப்பானது. நம்மளோட இட் இஸ் ஸ்பிரிட் as well as soul. நம்மளோட இதயம் வந்து 2 காம்பனன்ட், ஸ்பிரிட் as well as soul. நம்மளோட இதயம் வந்து நிலத்துக்கு ஒப்பானது. அப்ப நான் என்னைக்கு அந்த நற்செய்தியை கேட்கிறேன், அந்த நற்செய்தியை விசுவசிக்கிறேன், இயேசு எனக்காக என்னோட இடத்தை அவர் எடுத்து எனக்காக ரத்தம் சிந்தினாங்கன்றதை நான் என்னைக்கு நம்புறேன். நான் என்ன பத்தி சொல்ல போனா 26 வருஷம் நான் நச்சரி கேட்கதான் செய்றேன், 26 வருஷம் ஞாயிற்றுக்கிழமையான பூசைக்கு போதான் செய்றேன். ஆனா நான் நம்பலையே, முழு மனசுல நம்பலையே. எனக்குள்ள ஒரு கேள்வி ஓடிட்டு இருந்து, எப்படி கடவுள் மனுஷனாக இருக்க முடியும்? எப்படி இயேசு கிறிஸ்துவ கடவுள்னு சொல்றாங்க? இந்த கேள்வி உள்ளுக்குள்ள இந்த பிக் பேங் தியரி, அந்த தியரி, இந்த தியரி சயின்ஸ் படிக்கும் போது, மைக்ரோபயாலஜி படிக்கும் போது நாங்க படிச்சுட்டோம். மைட்டோகாண்ட்ரியால இருந்து எப்படி ஒரு உயிர் வந்துச்சு, இதெல்லாம் படிச்சு கடவுள் ஒருத்தர் இருக்காரா இல்லையா, யார் உண்மையான கடவுள்? ஒரு கடவுள் வந்து எல்லாரும் ஒவ்வொரு ரூபத்துல கும்பிடுறாங்களோ, நான் ஒரு கிறிஸ்துவ மதத்துல இருக்கனால இயேசுன்ற பேர்ல கடவுளை கும்பிட்டு இருக்கேன். அப்படி கேள்வி கேட்டு இருந்த ஆள் அப்ப 26 வருஷம் எனக்குள்ள என்ன கிடையாது? நம்பிக்கை கிடையாது. 26 வருஷம் எனக்குள்ள கிடையாது விசுவாசம் கிடையாது. 20 வருஷம் நான் எப்படி இருந்தா பாவத்துல செத்து இருந்தேன். நான் வந்து ஒரு புது பிறப்பே இல்லை, சுபாவத்தோட என்னோட பயணம் எதை நோக்கி இருந்ததுன்னா நரகத்தை நோக்கி தான் இருந்தது. ஆனா 26 வருஷம் பிரச்சனைகள் மத்தியில இந்த பிரச்சனைக்கு ஒரு தீர்வு வரணும்னு கடவுளை தேடி போகும்போது தான் விரைவாத்தைய காது கொடுத்து கேட்கும் போதுதான் இந்த உலகத்தை எந்த அளவுக்கு நேசிச்சா தரோட ஒரே குமாரனாகி இயேசு கிறிஸ்து எனக்காக பலி கொடுத்தாருன்னு அந்த வசனத்தை கேட்கும் போதுதான் என்ன தெரிஞ்சது? அந்த சிலுவைக்கான அர்த்தமே அப்பதான் புரியுது. பாஸ்கா திருவிழா பத்தி ஒவ்வொரு வருஷமும் ஈஸ்டர் டைம் எல்லாம் கேட்போம். ஆனா அது உள்ளான மனசுல எந்த ஒரு மாற்றத்தையும் கொண்டு வரல. ஆனா என்னைக்கு அந்த வார்த்தையை கேட்டு நான் நம்பி வாயை தந்து அறிக்கைட்டுனா அன்னைக்குதான் நான் கிறிஸ்துவுக்கு. அப்ப எனக்குள்ளே நடந்த மாற்றம் என்னது? இயேசு கிறிஸ்துவ பத்தி கேட்கிறேன், ஹல்லேலூயா, இயேசுவை பத்தி கேட்கிறேன், இயேசுவை பத்தி விசுவசிக்கிறேன். அந்த கேட்ட மாத்திரத்துல என்ன ஆகுது அப்படின்னா மாசெல்லாம் அந்த வித்து என்னோட இதயம் அந்த நிலத்துல வந்து பதியப்படுது. அவரு எனக்குள்ள துளிர்விட்டு அவர் எனக்குள்ள இருக்காருன்றத நான் விசுவசிக்கும் போதுதான் நான் என்ன புதுசா பிறக்கிறேன். கிறிஸ்துவுக்குள் ஒரு புது பிறப்பு. இதுதான் கிறிஸ்துவுக்குள் புதிய சிருஷ்டி, புதிய பிறப்பு, born again experience.
இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் இது இந்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறவங்க மட்டும்தான் உள்ளத்துல விசுவசிச்சு வாயை தந்து அறிக்கையிடுறது. நிறைய பேர் வந்து விசுவசிக்காம அறிக்கையிடுவாங்க. தட் இஸ் நாட் born again எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ அதனாலதான் கலாத்தியர் புத்தகம் 2வது அதிகாரம் 20வது வசனத்துல வாழ்வது நான் அல்ல, என்னும் கிறிஸ்து வாழ்கிறார். சிலுவையில என்னோட பாவத்தினை என்னோட நிலையை தானே எடுத்தாரு. அங்கேயே நான் செத்துட்டேன். நான் என்று அங்க சாகப்பட்டாச்சு. இப்போ நான் ஒரு புது மனுஷி, ஒரு புது பிறப்பு. எனக்குள்ள யார் வாழ்கிறா? கிறிஸ்து வாழ்கிறார். என்னோட ஆவியில என்ன இருக்கு? பரிசுத்த ஆவியானோட அபிஷேகம் இருக்கு. எந்த அளவுக்கு அவரோட வல்லமை இருக்கு? கிறிஸ்துவ உயிரோடு எழுப்பக்கூடிய வல்லமை எனக்குள்ள இருக்கு. அப்போ நான் ஒரு கம்ப்ளீட்டா ஒரு நியூ கிரியேஷன் எங்க? என்னோட ஆவியில. இது எதனால வந்தது? மாசெல்லாம் அந்த வித்து இன்கரப்டபிள் சீட் என்னோட இதயத்துல பதியப்பட்டதுனால, நான் நம்பி விசுவசிச்சு வாயை தந்து அறிக்கையிட்டதுனால கிறிஸ்துவுக்கு நான் புது சிருஷ்டியா இருக்கிறேன். எனக்குள்ள அவரோட ஆற்றலும் வல்லமையும் அவரோட சுகமும் அவருக்குள்ள ஆசீர்வாதம் எல்லாம் நம்மளுக்குள்ளதான் இருக்கு. யார் யார் விசுவசிக்கணும்னா அவங்களுக்குள்ள எல்லாமே இருக்கு. ஆனா அதோட வெளிப்பாடு நம்மளுக்கு எப்போ தெரியும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள் இருக்கக்கூடிய இப்போ நம்மளோட அடையாளம், கிறிஸ்துவுக்குள் புது சிருஷ்டியா இருக்கிறவங்களோட அடையாளம் என்ன தெரியுமா? நம்ம நீதிமான், we are righteous. நம்ம நன்மை செய்யறதுனால நீதிமான் இல்ல. நம்ம நன்மை செஞ்சதுனாலயோ நான் ரொம்ப பர்ஃபெக்டா இருக்கனாலயோ I'm not righteous. I am made righteous because of him. அவரு எனக்குள்ள குடியிருக்கிறதுனால, அது அவர் எனக்கு தந்த எனக்கு கொடுத்த கிஃப்ட். இது என்னோட செயல் ஒண்ணுமே கிடையாது. இதுதான் கிறிஸ்துவுக்குள் நான் நீதிமான்ன்றதுதான் நம்மளோட அடையாளம். ஹல்லேலூயா, praise Jesus. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. அதனாலதான் உலகம் தோன்றதுக்கு முன்னாடி கிறிஸ்துவுக்குள் நம்மளை தேர்ந்தெடுத்தார். We are chosen in Christ Jesus even before the foundation of the world. அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, மனுஷனை உருவாக்குவேன், மனுஷன் பாவம் செய்யறதுக்கு நேரம், மனுஷன் கடவுளை விட்டு பிரிஞ்சு போயிடுவான். ஆனா அந்த மனுஷனை நான் விட்டு கொடுக்க மாட்டேன். அந்த மனுஷனை நான் மீட்டெடுக்கிறதுக்காக கடவுளே மனிதனாக அந்த பூமிக்கு வந்து பாவ பரிகார பலியா தம் ஒப்பு கொடுத்து நம்மளை மீட்டெடுக்கிறது தான் அதோட அர்த்தம். ஹல்லேலூயா, praise Jesus. அதோட அர்த்தமே அதுதான். எத்தனை பேருக்கு அவருடைய அன்பு கொஞ்சம் நம்ம சிந்திச்சு பார்க்கணும். உலகத்தோட மொத்த பாவம், எல்லாரோட அக்கிரமும் அவர் மேல விழுந்துச்சு. உலகத்துல இருக்கக்கூடிய எல்லா நோய் அவர் மேல விழுந்து. வறுமைனா ஆடையின்றி இந்த இதோட முடிக்கிறேன். எந்த அளவுக்கு வறுமை அப்படின்னா, பிலிப்பியர் புத்தகம் 2வது அதிகாரம் 6வது வசனத்துல இருந்து வெறுமையாக்கி. எந்த அளவுக்கு வெறுமை அப்படின்னா, சாவு ருசி பார்க்கிற அளவுக்கு இந்த வசனத்தோட நான் முடிச்சிடறேன். ஹல்லேலூயா, thank you Lord Jesus. கடவுள் வடிவில் விளங்கிய அவர் கடவுளுக்கு இணையாய் இருக்கும் நிலையை வலிந்து பற்றி கொண்டிருக்க சரி, 7வது வசனம். ஆனால் தம்மையே வெறுமையாக்கி அடிமையின் வடிவை ஏற்று மனிதருக்கு ஒப்பானார். தம்மையே வெறுமையாக்கி. இந்த வார்த்தைக்காக இந்த வார்த்தை தம்மையே. நம்ம நினைப்போம் நம்மளோட பொருளாதார பிரச்சனை கடவுள் தெரியாதா? அவர் எல்லாத்தையும் விட்டாரு, தம்மையே வெறுமையாக்குனாரு. அவரு எல்லாத்தையும் விட்டுட்டு சாதாரண ஒரு மனுஷனாக இந்த பூமிக்கே வந்தாரு. எல்லாத்தையும் வெறுமையா, எம்டியா, அவரோட மெஜஸ்டியை விட்டு. இனிமேல் 2வது வருகையில நம்ம பார்ப்போம் அவரோட மெஜஸ்டி என்னது அப்படின்றது. வெறுமையா
அந்த சிலுவை சாவை அடையும் அளவுக்கு நிர்வாணமாக நம்மளுக்காக சிலுவையில் அறையப்பட்டார். ஒரு ஷேம், ஒரு மனுஷன் அவமானப்படுத்தணுன்றது உச்சக்கட்ட அவமானம் என்ன அப்படின்னா, அவன் எல்லாருக்கும் முன்னாடி நிர்வாணமா நிக்கிறது தான் உச்சக்கட்ட அவமானம். ஹியூமிலியேட்டட். அணுவா அவரை ஹியூமிலியேட் பண்ணாங்க இயேசு கிறிஸ்துவ. இதெல்லாம் யாருக்காக? நம்மளுக்காக. இயேசு கிறிஸ்துவ அரெஸ்ட் பண்ணி அந்த பரிசேயர்கள் இருக்கக்கூடிய அந்த இடத்துக்கு கூட்டிட்டு போகும்போது நான் இதை வாசிச்சிருக்கேன். கிட்டத்தட்ட ஒரு 100 சதிசியர்கள், பரிசேயர்கள், இல்ல ஹை பிரீஸ்ட் ஒரு 100 பேர் இருந்திருப்பாங்க. கிட்டத்தட்ட ஒரு 100 of them. அந்த 100 பேர் எப்படி, அந்த 100 பேரு ஒவ்வொருத்தரா இயேசு கிறிஸ்துவோட முகத்துல காரி துப்புனாங்க. ஒவ்வொருத்தரா 100 பேர் ஒருத்தவங்க மூஞ்சில துப்புறாங்கன்னா அதை யோசிச்சு பார்த்தாலே அவ்வளவு அருவருப்பா இருக்கும். ஹியூமிலியேட்டட். அந்த அளவு ஒருத்தவங்க அவமானத்துக்குள்ள போவாங்களா, நம்மளுக்காக அவர் அந்த அவமானத்துக்குள்ள போனார். அந்த அவமானத்தோட உச்சகட்டம் எங்க தெரியுமா? சிலுவையில நிர்வாணமாக நம்மளுக்காக தன்னோட ஜீவனை ஒப்பு கொடுத்ததுதான். தம்மையே வெறுமையாக்கி எல்லாத்தையும் விட்டுட்டு அந்த சிலுவையில அவரோட முகத்துல அவரோட கண்களை பார்த்தா அந்த கண்கள் நம்மகிட்ட பேசும். இதெல்லாம் உனக்காக, ஏன்னா உன்னை நேசிக்கிறேன். இந்த அன்பை உணர்ந்தவங்க, இந்த அன்பை தினமும் யோசிக்கிறவங்க. அதனாலதான் இயேசு கிறிஸ்து ராபோஜனம் அப்போ அந்த நற்கரனை எடுத்துட்டு இதை என் நினைவாக செய்யுங்கள். யோசித்து பாருங்க, நான் உங்க மேல வச்சிருக்கிற அன்பு என்ன? இது உங்களுக்காக, இதான் என் உடல் உங்களுக்காக நொறுக்கப்படும், இது என் நினைவாக செய்யுங்கள். நம்ம இதை தினமும் கேட்டு நமக்கு மனப்பாடம் ஆயிடுச்சு. ஆனா எத்தனை பேர் அதை ஆழமா புரிஞ்சிருக்கிறோம்? எத்தனை பேர் தினசரி அந்த அப்பத்தை எடுத்து என்னோட நிலையை நீங்க எடுத்து எனக்காக நிர்வாணமாக, எனக்காக நொறுக்கப்பட்டு உங்க உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சதையும் தெரிகிற அளவுக்கு ரத்தமும் சதையும் அப்படியே தொங்குற இயேசு கிறிஸ்து எல்லாத்தையும் வெறுமையாக்கி உன்னோட தண்டனையை நான் ஏத்துக்கிட்டேன்றது எத்தனை பேர் நம்ம விசுவசிச்சு அதை தியானிக்கிறோம்? அந்த ரத்தம் நம்மளோட பாவத்தை நம்மள கழுவுறதுக்காக, நம்மள சுத்தம் பண்றதுக்காக அவரோட பரிசுத்தமான ரத்தத்தை சிந்தினாரு. நம்ம எத்தனை பேர் அதை சிந்திச்சு பார்த்திருக்கோம்? இதை நம்ம தினமும் சிந்திச்சு பார்த்தா நம்மளால பாவம் செய்ய முடியுமா? நம்மளோட சிந்தனையில இந்த ஒரு மாற்றம், இயேசு கிறிஸ்து யாருன்ற எப்பவுமே அவரை பத்தி நம்ம யோசிச்சுட்டே இருந்தா இறைவார்த்தை கேட்கறதே அதுக்காக தான். நம்மளோட சிந்தனையில ஒரு மாற்றம் வரணும். அந்த உன்னதமான தேவன் எனக்குள்ள குடியிருக்காரு, என் கூட இருக்காரு, எனக்கு சகல விதமான நன்மைகளை செஞ்சிருக்காரு. இந்த அன்பை உணர்ந்தவங்கதான் கிறிஸ்துக்காக ரத்த சாட்சியம் மறிச்சவங்க. முணுமுணுக்கல, குறைசொல்ல, அவங்களுக்காக அவங்க வாதம் இல்ல. அபாண்டமான பழி போட்டப்போ கூட அவங்க இப்போ யோசேப்ப அபாண்டமா, அவருக்கு இயேசு கிறிஸ்து கிடையாது, தப்பான ஒரு குற்றச்சாட்டை போட்டப்ப கூட அவர் அவருக்காக டிஃபரெண்ட் பண்ணல. அவர் கடவுள் கரத்துல ஒப்பு கொடுத்துட்டாரு. கடவுள் கை விட்டுட்டாரா? இல்லையே. யோசேப்புக்கே அந்த நிலை, பழைய ஏற்பாட்டுல இருக்கிற யோசேப்புக்கே அந்த அளவுக்கு கிரேஸ் அப்படின்னா இயேசு கிறிஸ்து தான் அந்த கிரேஸ். கிருபையே அவர் தான். அந்த கிருபையே நமக்குள்ள குடியிருக்கும் போது நம்ம எத்தனை விஷயங்களை நினைச்சு கவலைப்படுறோம்? இது எனக்கும் சேர்த்து நான் சொல்றேன். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. யாராவது நம்ம ஏதாவது பேசிட்டாங்கன்னா அம்மாண்டமா நம்மள குற்றச்சாட்டு, நம்ம அப்படி நினைக்கவே இல்லை. நினைக்காத ஒரு விஷயத்த நீங்க இப்படிதான் நினைச்சன்ற ஒரு பழி நம்ம மேல போடும்போது ஏன் நம்மளை பத்தி இப்படி நினைச்சுட்டாங்க, அதுவும் நம்ம ரொம்ப விரும்புறவங்களே நம்ம அப்படி நினைச்சுட்டாங்கன்னு நம்ம நினைக்கும் போதே அது நம்மளுக்கு எந்த அளவுக்கு வலியை உண்டாக்குது. அதை நினைச்சு ஒரு டிப்ரெஷனுக்குள்ள போறோம், அதை நினைச்சு ஒரு கவலைக்குள்ள போறோம். அதனால நம்மளுக்கு உடல்நிலையில ஒரு பாதிப்பு வருது. அந்த இடத்துல நம்ம கடவுளை மறந்துடும், அவருடைய அன்பை நம்ம மறந்துடும். மனுஷங்க காட்டக்கூடிய அன்பை பெருசா நினைச்சிருவோம், மனுஷங்களை பெருசா நினைச்சிருவோம். அந்த இடத்துல அவரை மறந்துடும்.
அது எனக்காக சிலுவையில இறந்தாரே. பிரேஸ் ஜீசஸ். ஹalleluya. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. மாசில்லா வித்து கிறிஸ்துவுக்குள் நான் புதுப்பிறப்பு. அவர் நம்மளுக்காக மடியாவிட்டால் நம்ம புதுப்பிறப்பு அடைஞ்சிக்க முடியாது. மிகுந்த அறுவடை கிடையாது. கோதுமை மணி மண்ணில் விழுந்து மடியாவிட்டால் அதுக்கு பலன் கொடுக்க முடியாது. அவர் நம்மளுக்காகவே வந்து அந்த சாவு ருசிச்சு நம்மள மீட்டெடுக்கும்ன்றதுக்காக. நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. இந்த புரிதலுக்காக நன்றி. இந்த இறை வார்த்தைக்காக நன்றி. எங்களுக்கு எங்களை எவ்வளவு தூரம் நேசிக்கிறீங்கன்றத இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக எங்களுக்கு சொல்லி கொடுத்ததுக்காக நன்றி. மாசில்லா வித்து இல்லாம ஒரு படைப்பு, ஒரு பிறப்பு கிடையாது. நாங்க கிறிஸ்துவுக்குள் ஒரு புதிய பிறப்பு, புதிய சிருஷ்டி. உங்களுடைய மாசில்லா வித்து இறை வார்த்தையினால இந்த உண்மையை சாவுக்குரிய எங்களை உயிர்த்தலை செய்ய வச்சிருக்கீங்க. நரகத்தை நோக்கி பயணம் பண்ணிட்டு இருந்த எங்களை காப்பாத்திருக்கீங்க. எங்களுக்காக எங்களோட குற்றங்களை நீங்க சுமந்து, எங்களோட நோய், எங்களோட துன்பம், எங்களோட வறுமை, எங்களோட கவலை எல்லாத்தையும் நீங்க சுமந்து அதுக்கான தண்டனையை நீங்க பெற்று உம்முடைய ரத்தத்தினால எங்களை கழுவி சுத்தம் பண்ணதுக்காக நன்றி தகப்பன். நம் வாய தந்து முழு மனசோட நம்பி அறிக்கையில நீங்கதான் என் ரட்சகர், நீங்கதான் என் மீட்பர், இயேசு கிறிஸ்து என் ரட்சகர். எங்களை ஒவ்வொரு நாளும் காத்து வழி நடத்துறதுக்காக நன்றி தகப்பனே. நாங்க உதாசீனப்படுத்த மாட்டோம். நீங்க எங்களுக்கு செஞ்ச நன்மைகளை, அந்த சிலுவையை நாங்க ஒருபோதும் உதாசீனப்படுத்த மாட்டோம் தகப்பனே. எங்களை ஒப்பு கொடுக்குறோம்ப்பா. உயிருள்ள பலியாக இன்னைக்கு நாங்க ஒப்பு கொடுக்கிறோம். தினமும் இரவோ பகல் நம்முடைய வார்த்தையை தியானிக்கும்படி எங்களை ஒப்பு கொடுக்கும். நன்றி தகப்பனே, நன்றி இயேசுவே. எங்களோட சூழ்நிலையை நீங்க மாத்தினதுக்காக நன்றி. எங்களோட வாழ்க்கையில பெரிய அற்புதங்களை, அதிசயங்களை நீங்க செஞ்சதுக்காக நீங்க செஞ்சிட்டீங்க. சிலுவையில எல்லாத்தையும் செஞ்சிட்டீங்க. அதை நாங்க நம்பி விசுவசிச்சு அதை எங்களோட வாழ்க்கையில நாங்க அனுபவிக்கிறதுக்காக நன்றி தகப்பனே. எங்க சிந்தனையில ஒரு மாற்றம் எங்கேயும் நாங்க கொடுப்போம். இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். பிரேஸ் ஜீசஸ்.